ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திபன் பாண்டியன் அகாடமிலேருந்து அதாவது இப்போ ஒரு 12 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் மந்த்து டிஏ செலெக்ஷன் செகந்திராபாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் கனவு காண்பீங்க. ஆக்சுவலி செயல் வடிவத்தில் எந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாத. அகைன் நான் சொல்லிக்கிறேன், டிஏ செலெக்ஷனில் செலக்ட் ஆகிற பசங்க அவ்வளவு ஈஸியான பசங்க இல்லை. மிக மிக அதாவது நெஞ்சில் வைராக்கியம் இருந்திருக்கணும், உணர்வில் ஊறி போய் இருந்திருக்கணும். இந்திய ஆர்மியோட கனவு அவரை தூங்க விடாமல் தொலைச்சி எடுத்திருக்கணும். அப்படிப்பட்ட தருணத்தில் உள்ளவங்க தான் டிஏல செலக்ட் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது 100 பேரோ இல்லை 200 பேரோ 150 பேரை விட்டு வெறும் 4 பேர் மட்டும்தான் எடுப்பாங்க ஒரு பேஜுக்கு. ஸோ அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு பாருங்கள். அதே அக்னிவீரில் ஒரு 100 பேர் இல்லை 120 பேர் விட்டு 40 பேர் 30 பேர் எடுக்கும் சமயத்தில் அதே டிஏ செலெக்ஷனில் ஒரு பேஜில் 4 பேர் எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தாக்கங்கள், அதாவது எஃபெக்ட், எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவரை பாதிச்சிருக்கும்னு பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்காதீங்க. சண்டே, தீபாவளி, ஆடி அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்களை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு வெட்ட வெளி பொட்டலில் கட்டாந்தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போகும்ன்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் டிஏல செலக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ஒன்று ஓன் ப்ராக்டிஸு காலையிலையும் மார்னிங்லையும் ஈவினிங்லும் ஹெவியாக எடுங்க. இல்லை ஒரு சென்டரை நோக்கி பயணிங்க. இல்லை எங்கள் சென்டர் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கான சென்டருக்கு வந்து பார்த்து நீங்கள் ஒரு சக்ஸஸை நோக்கி பயணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.